பட்டின் சுகம் வெல்லும் விரல், எட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்ன மாலு, நீ எப்படி பேசுறது? இனியன் இனியன்னு உயிரே விடுவேன். இப்ப என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமாமா, அப்ப இனியன் மாமாக்கு கல்யாணம் ஆகல, அதனால அவ என் கழுத்துல தாலி கட்டணும்னு தோடிச்சேன். ஆனா இப்ப அப்படி இல்லம்மா, இனியன் மாமாக்கு அவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லா விஷயமும் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் அவர்தான் வேணும்னு நினைச்சேனா, அப்படிப்பட்ட பொண்ணு நான் இல்லம்மா. மாலு, என்ன உன் பேச்சு உன் செய்கை எதுவும் சரியில்லை. என்னடி வர வர ஏதோ ஒரு மாதிரி இருக்க? இங்க பாரு, உன் விஷயத்துல வேணா நீயும் நானும் கோட்டை விட்டுருக்கலாம், ஆனா உன் தங்கச்சி அஞ்சலி விஷயத்துல அப்படி நான் விட மாட்டேன்டி. இங்க பார், இந்த அம்மாவை நம்பு, கண்டிப்பா உனக்கு மறுபடியும் இனியன் கிடைப்பான். அதே போல அஞ்சலி காலத்துல வெற்றி தான் தாலி கட்டணும், ஒட்ட வைக்கிறேன். இதை எப்படி நடத்தணும்னு இந்த அம்மாவுக்கு தெரியும்டி. மா, தேவை நம்ம கற்பனை கொட்டல கட்டிட்டு இருக்காதம்மா. இங்க பாருமா, யார் மனசுல யார் இருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. விட்டுருமா, அவங்க மனசுல யார் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து வாழட்டும். அதை விட்டுட்டு சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் ஆசைப்பட்டு எதுவும் பண்ணாதம்மா, விடுமா. எனக்கு இதெல்லாம் ஒரு வெறுப்பே வந்துருச்சுமா. இங்க பாருமா, என் லைஃப் தான் இப்படி ஆக்கிட்டேன், தயவு செஞ்சு அஞ்சலி வாழ்க்கை இப்படி ஆக்கிடாதம்மா. அஞ்சலிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும், வெற்றிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும். தயவு செஞ்சு ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதம்மா. என் விஷயத்துல பண்ண தப்ப அஞ்சலி விஷயத்துல பண்ணாதம்மா, விட்டுருமா. நானாவது வழியை தாங்கிப்பேன், ஆனா அஞ்சலியால தாங்க முடியாதுமா. அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடுவான், சின்ன பொண்ணுமா. தயவு செஞ்சு விடுமா. அவ மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும், அதே போல வெற்றி மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும். என்ன மாலு, பேசுறது நீதானா? இது என் பொண்ணு மாலினி மாதிரியே தெரியலையே. மாலினி, என்ன இதெல்லாம்? இனி எனக்கு கல்யாணம் ஆனதும் உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. இது இனி எனக்கு கல்யாணம் ஆனதால வந்த மாற்றமா, இல்ல மணி எப்படி வேணாலும் எடுத்துக்க, ஆனா நம்ம நினைக்கிறதா தப்புமா. அது நான் உணர்ந்துட்டேன், நீ சீக்கிரம் உணர்ந்துரு, அதான் எங்க வாழ்க்கைக்கு நல்லதுமா. நிறுத்து மாலினி, வர வர உன் பேச்சும் போக்கும் சரியில்லை. என்ன ஏதோ ஞானி மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த மாற்றம் இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன் பொண்ணு மாலினியா இரு, நான் மாறிட்டேன் நல்லவளாயிட்டேன்னு இப்படியெல்லாம் இருக்காத. இங்க பாரு மாலினி, உன் விஷயத்துல வேணா நான் கோட்டை விட்டுருக்கலாம், ஆனா அஞ்சலி விஷயத்துல நான் கோட்டை விடக்கூடாது. கண்டிப்பா அஞ்சலி காலத்துல வெற்றி தாலி கட்ட வைப்பேன், வச்சே தீருவேன். ப்ளீஸ், என் வாழ்க்கை கேட்ட மாதிரி அஞ்சலி வாழ்க்கையும் கேட்டுறாத. எனக்கு இனியன் மாமான்னு சொல்லி சொல்லி என் மனசு ஆசையை வரைச்சு இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்றதுக்கு இருக்கிறேன். அது போல அஞ்சலியும் ஆக்கிறாதம்மா. ஏனாம்மா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்காம நான் தவிச்சிட்டு இருக்கேம்மா. அது போல அஞ்சலியும் குற்றவாளி ஆக்கிறாதம்மா. நான் பண்ண செயல்கள் மட்டும் வேதாத்துக்கு தெரிஞ்சது என்னெல்லாம் உயிரோட விட மாட்டாங்க. என்ன மட்டும் இல்லம்மா, உன்னையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவாங்க, தெரியும்ல. அத்தை நம்மளை கொண்டுடுவாங்களேன்னு பயப்படலாமா? ஆனா கூட இருந்து நம்ம அவங்களை குத்திட்டு இருக்கோமே, அது அவங்களுக்கு தெரிய வந்தா நம்மளை பார்க்குற பார்வை கேவலமா இருக்குமா. அதுக்காக நம்ம பயப்படுறேன். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அஞ்சலி வாழ்க்கையை விட்டுடு, அவ வாழ்க்கையை இஷ்டப்படி வாழட்டும். என் மனசுல ஆசை வதச்ச மாதிரி அவ மனசுல ஏதாவது பண்ணி வைக்காதம்மா. நல்ல வேலை அவ அப்பா மாதிரி இருக்க போய் இப்ப வரைக்கும் உன் பேச்சை கேட்காம இருக்கா. இங்க பாருமா, அவளை அப்படியே விட்டு நானும் இப்ப அப்பா மாதிரி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தயவு செஞ்சு மாறிடுமா. அத்தைங்க ரெண்டு பேரும் நம்மளை இப்ப வரைக்கும் நல்லா தானமா பாத்துட்டு இருக்காங்க, எந்த குறையும் வைக்கலையும். நம்ம எதுக்குமா அவங்களுக்கு துரோகம் பண்ணணும், விட்டுருமா. என்னடி ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்கா மாலினி? இதெல்லாம் நல்லதுக்கல. நீ மாறினா மாறிக்க, ஆனா உங்க அம்மா மாற மாட்டேன். இப்பவும் சொல்றேன், என் பொண்ணுல எவ்வளவு ஒருத்தி அந்த வீட்டுக்கு மருமகளா தான் போகணும். அந்த சொத்து மொத்தமும் என் பொண்ணுங்க பேர்ல யாராவது ஒருத்தி பேர்லயாவது வந்து நிக்கணும். அப்படியெல்லாம் இந்த அம்மா விட மாட்டேன், விடவும் விட மாட்டேன்டி. சிவா. சொல்லு வேதா. என்னாச்சு சிவா, நீங்க தூங்கல? என்ன இடம் புதுசா இருக்கதால உங்களுக்கு தூக்கம் வரலையோ? என்ன வேதா இப்படி கேட்டுட்ட? இந்த இடம் எனக்கு எங்க அம்மா வீட்டு ஞாபகப்படுத்துது. அது எப்படி எனக்கு தூக்கம் வராம இருக்கும்? அதெல்லாம் நல்லாவே தூக்கம் வருது. நானும் அதை முடிச்சிருக்கேன்.
தூங்கிட்டான். நாள் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும் இல்லையா? அதான் அப்படியே உலாத்திட்டு இருக்கேன். அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல லேப்டாப்ல? ஒன்றும் இல்லை சிவா, ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் அதை பார்த்துட்டு இருக்கேன். முடிச்சதும் படுக்க வேண்டியதுதான். ம், கரெக்ட் சிவா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இந்த இடம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தூங்கிட்டா இன்னைக்கு நாள் அப்படிங்கிறதுக்குள்ள போயிருந்தான். அதுக்காக தூங்காமல் இருக்க முடியாது சிவா. இன்னும் 2 டேஸும் நம்ம கிளம்பி தானே ஆகணும். போங்க, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காம போய் படுத்து தூங்குங்க. மார்னிங் சீக்கிரம் எழுந்திருச்சு எல்லாம் வேண்டியதை பார்த்துட்டு. வேதா மேடம், நீங்க சொல்லிட்டீங்களா? உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா என்ன? இதோ இப்பவே போய் படுத்துறேன். சிவா, நீங்கள் நைட்டில் பால் குடிச்சிட்டு படுப்பீங்களே, இங்கே பரவாயில்லையா? என்ன வேதா, போகிற இடத்துலலாம் நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமா என்ன? இருக்கட்டும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல இருந்துப்போம். ம், ஓகே சிவா. ஆனா வேதா, உனக்கு இந்த இடம் ஓகேவா? கம்ஃபர்டபுளா இருக்கா? என்ன சிவா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எந்த குறையும் இல்லையே, எல்லாமே இங்கே இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம இங்கே இருந்துட முடியாதுல்ல. அது என்னமோ கரெக்ட் தான் வேதா. இல்ல, இங்க ஒரு சில வசதிகள்லாம் இல்லையே, அதான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இந்த ரூம்ல ஏசி இல்ல, வெறும் ஃபேன் காத்து தான். உனக்கு ஓகே தானே? சிவா, ஒவ்வொரு இடத்துல நம்ம எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல. அங்கே என்ன கிடைக்குது அதை வச்சு வாழ்ந்துக்க வேண்டியதானே. தட்ஸ் ரைட் வேதா. ஓகே சிவா, பேசுனதெல்லாம் போதும். இவ்வளோ நேரம் நீங்கள் முடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் உடம்புக்கு ஆகாது. வாங்க வந்து பாருங்க. இதோ நானும் ஒர்க் முடிச்சிட்டேன், நானும் படுக்கிறேன். மாமா, ஆன்ட்டி, உள்ள வரலாமா? அட, அபிக்கூர்ல மாதிரி இருக்கு. வாமா, உள்ள வா. அது சரி, என் மருமக மாமியார் தாஜா பழம் வந்துட்டாலும் இருக்கும். வா. என்ன ஆன்ட்டி? ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, உங்களுக்கும் மாமாக்கும் பால் கொடுத்துட்டு சொன்னாங்க அம்மா. என்னங்க ஆன்ட்டி, உங்கள் அம்மா கொடுத்துட்டு சொன்னாங்களா? ஆமாம் ஆன்ட்டி, நீங்கள் நைட்டில் பால் எடுத்துட்டீங்களாமே, உங்கள் வீட்டில் 2 நாள் இருந்தாங்க இல்லையா, அப்போ பார்த்தாங்களா அம்மா. அதான் உங்களுக்கு கண்டிப்பாக பால் கொடுத்துட்டு வரணும்னு அம்மா சொன்னாங்க. உமையாலத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க ஆன்ட்டி, எடுத்துக்கோங்க. மாமா எடுத்துக்கோங்க. வேதா, சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்ம கவனிக்கிறத விட அவங்க கவனிப்பு பெருசா இருக்கே. எந்த இடத்துலயும் நமக்கு குறை வைக்கல. ஆமாம் சிவா. சிவா, பால் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். உங்கள் அம்மா கிட்ட தேங்க்ஸ் என்ன சொல்லு. ஐயா ஆன்ட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு ஆன்ட்டி தேங்க்ஸ்? என்னங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பரவாயில்ல ஆன்ட்டி, இருக்கட்டும். ஆன்ட்டி, மாமா நீங்கள் பால் குடிச்சிட்டு கிளாஸ் இங்கேயே வச்சுருங்க, நான் மார்னிங் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்க மாமா, நல்லா தூங்குங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா ஒரு சின்ன ஃபோன் பண்ணுங்க, நான் ஓடி வரேன். சரிங்களா? அபிக்குட்டி, போன் பண்ணாலே ஓடி வந்துருவேன், அப்படிதானே? ஆமாம் மாமா, அம்மா சொல்லியிருக்காங்க உங்களெல்லாம் ரொம்ப நல்லா கவனிக்கணும்னு. அவங்களாம் அங்கே இருந்தபோது நீங்களாம் ரொம்ப நல்லா கவனிச்சிங்களாமா. அதை போலவே நாங்களும் உங்களை கவனிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு எது வேணாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உடனே ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன் மாமா. ஆன்ட்டி, நீங்களும் தான் எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லை அப்படின்னு ஒரு குரல் கொடுங்க, ஓடி வந்துடுறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் படுத்து தூங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே ஆன்ட்டி. சரிங்க மாமா, குட் நைட். ஆன்ட்டி குட் நைட், நல்லா தூங்குங்க. நானே போகிறேன். ஓகே. ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆன்ட்டி, நீ சாப்பிட்டியா? என்னைய கேட்டீங்க? சாப்பிட்டேன் ஆன்ட்டி, நான் சாப்பிட்டேனே. இல்லை, நாங்கள் சாப்பிட உட்காந்த போது நீ இருந்த மாதிரி தெரியலையே, அதான் கேட்டேன். நீ சாப்பிட்டியா? உண்மையாவே சாப்பிட்டியா? பாருடா, வேதா, ஆனாலும் உனக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கு. என் பொண்டாட்டிக்கு வருங்கால மருமக மேல எவ்வளவு அக்கறை. டி சிவா, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா வேதாக்கு விஷயம் தெரியும் போதுதான் என்ன நடக்குமோ, பூகம்பம் எப்படியெல்லாம் வெடிக்குமோன்னு இருக்கேன். சரி, எல்லாத்தையும் சமாளிச்சுதானே ஆகணும். இல்லை ஆன்ட்டி, நீங்களாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நானே அம்மா சித்தின்னு 3 பேரும் சாப்பிட்டேன் ஆன்ட்டி. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதா உங்களுக்கு தான் பால் கொண்டு வந்தேன் ஆன்ட்டி. ஓகே, நாங்கள் வந்ததுனால உனக்கு தான் வேலை அதிகமாக இருக்கு போல இருக்கு. அப்படிதான் இல்லை ஆன்ட்டி, வீட்டில் எப்பவும் செய்கிறது தான். ஓகே சரி, போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. குட் நைட். குட் நைட் ஆன்ட்டி. மாமா குட் நைட். குட் நைட் அபிகுடி. மச்சான், என்ன ஒரே குதூகலமா இருக்கா? டேய், ஒன்னும் இல்ல, சும்மாதான் மச்சான். நீ சும்மாதான் சொல்லும் போதே அது நிறைய இருக்குன்னு தெரியுது. ஆமா, நான் அப்படி வெளியில போன கேப்ல ஆளாக்கு உள்ள வந்து தனியா சிக்கி இருக்கு போல இருக்கேன். வச்சு செஞ்சுட்டியோ? மச்சான், நான் ஒன்னும் அவளை வச்செல்லாம் செய்யல. அவதான் என் நினைப்பிலே சுத்துறான். ஆனா கேட்டா இல்லங்கிறான். சரி, அவளும் என்ன பண்ணுவா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. கனவுல வரவன் நீதானே தெரியாமலே தவிச்சிட்டு இருக்கான். கனவுல வரவனை காதலிக்கிறதான் இல்ல நேர்ல இருக்கிற உன்னை காதலிக்கிறதான்னு புரியாம குழம்பி போயிருக்கான். ஆனா அவன் மனசு முழுக்க நீதான் இருக்கேன்னு அவளுக்கும் தெரியுது. ஆனா கனவுல வரவனை காதலிச்சிட்டோமே, அவனுக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப தவிக்குது ஆளாக்கு. ஆமாண்டா மச்சான், இதுதான் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சது. கனவுல வர எனக்கு எந்த வகையில துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளவு தவிச்சு போயிருக்கான். இப்படிப்பட்டவன் எனக்கு பொண்டாட்டியா வந்தான், என் வாழ்க்கை உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும்டா மச்சான். அவ மனசுல இருக்கிறது நான் தானு அவ சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். அவ கனவுல வரவன் நான் தானு அவ சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். மச்சி,
இதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணண்டா. அவ எப்படியாவது அவ கனவுல வருது நான் தானே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னதான்டா வழி? அட போடா மச்சான், உங்க லவ்வே ஒரு வித்தியாசமான லவ்வா இருக்கு. அவ கனவுல வருது நீதானு அவளை நம்ம எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறது? ஏதோ நேர்ல நான் கூட சொல்லலாம், உன்னை வச்சு இவன் தான் இவன் அப்படின்னு சொல்ல வச்சிடலான்னுட்டு. கனவுல நான் என்னடா பண்ண முடியும்? அவ கனவுல நான் தான் போய் அடி ஆளாக்கு, நீ நீ காதலிக்கிறவன் என் மச்சான் தான்னு நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? மச்சான், நீ எப்படி சொன்னா எப்படி? டேய், உன் தங்கச்சி காதல் நீ தானே நிறைவேற்றி வைக்கணும். எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணி மாமா வேலை பார்த்து சேர்த்து வைன்னு சொல்றேன். அப்படிதானே மச்சி? சுத்தி வளைக்க வேணாம், நேரடியாக சொல்லு. இல்ல மச்சான், ஒரு வகையில அத சொல்றேன், ஒரு வகையில நான் மாமா வேலை பார்க்கணும் அதானே? சரி சரி, பார்த்துட வேண்டியதுதான். மச்சி, இங்க பாரு, அவ உன்னை விரும்புறான்னு உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆனா அவ அதை புரிஞ்சுக்கணும், அப்படிதானே? மச்சான், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றேன், அதை மட்டும் நீ செய். மச்சான், என்னடா என்ன வழிதான்? சொல்றா இருடா, பறக்காத. மச்சான், ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. நாளைக்கு காலையில நீ என்ன பண்ணு மச்சி? ஐடியா நல்லா இருக்கும்ல? நல்லா இருந்தா மட்டும் சொல்லு, இல்லைன்னா வேணாம். ரொம்ப தாண்டா உனக்கு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், கரெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றதை மட்டும் செய். இங்க பாரு மச்சான், காலையில நீ வீட்டுல இருந்து கிளம்பி எங்கேயாவது வெளியில போயிடு. இங்க வரவே வராத. ஈவினிங் வரைக்கும் வீட்டு பக்கமே வராத. ஏய், என்னடா ஐடியா சொல்லுன்னு பார்த்தா வீட்டுல இருக்காதுன்னு சொல்றேன். அதெல்லாம் செட் ஆகாது. என்னாலலாம் அவளை ஒரு நாள் முழுக்க பார்க்காமலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நானே இந்த 3 நாள் முழுக்க இவ கூட இருக்க போறேன்னு நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷமா வந்தா அதுல ஒரு நாள் எடுத்துருவ போல இருக்கே. அப்படிலாம் முடியாது. நீ இதை தவிர வேற எதனா ஐடியா தான் சொல்லு மச்சி. நான் சொல்றது மட்டும் கேளு, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு பாத்துடலாம். நாங்க எல்லாரும் வந்துட்டு நீ வரலன்னதும் ஆளாக்கு உனக்கு எப்படி எல்லாம் தேடிச்சுன்னு. அந்த கொஞ்ச நேரத்துக்கே ஆளாக்கு உனக்கு தேடி இருக்கணும். அப்போ உன் மனசு முழுக்க நீ தானே இருக்க. அது அவளால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாள. அப்போ ஒரு நாள் முழுக்க நீ அவ கண்ணில் படாமலே இருந்தீன்னா இங்க பாரு, புரிஞ்சுக்க மட்டும் இல்ல, அவளால ஏத்துக்கவும் முடியும். அவ விரும்புறது உன்னதான்னு. மச்சி, நீ சொல்றதெல்லாம் நல்லாதான்டா இருக்கு. ஆனா இன்னும் 2 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவேன். இந்த 2 நாள்லயும் ஒரு நாள் முழுக்க அவளை பார்க்காமனா எப்படிடா மச்சான்? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? ஊருக்கு போயிட்டா இந்த பக்கம் வரவே மாட்டியா? ஆன்டி கிட்ட எவ்வளவோ சொல்லலாம், அண்ணனை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு ஏதாவது சொல்லி இங்க வரதுக்கு பாரு. அப்பா ஆளாக்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்ல. மச்சான், இது ஒரு நல்ல ஐடியா, விட்டுறாத, பாத்துக்க. நீ சொல்றது சரிதான். அண்ணனை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு சாக்கு சொல்லிட்டு வரலாம்னா இருந்தாலும் மச்சான், மச்சி, நான் சொல்றது ஒரு நல்ல ஐடியா. நீ மட்டும் இதை பண்ணான்னு வச்சுக்கோ, ஆளா கொண்டு தேடி தேடி தவிச்சு போகும். தவிச்சு போன நிலையில நீ வந்து நின்னு வச்சுக்கோ, நீ பாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு. ம், புரியுதுடா மச்சான். சரி, நீ சொல்றதையும் முயற்சி பண்ணி பாக்குறேன். நாளைக்கு காலையிலே கிளம்பிடுறேன். டி, அவ என்ன தேடினானா கண்டிப்பா எனக்கு சொல்லுடா. என்ன அவ தேடுறாளா இல்லையான்னு. டி, ஆளா கொண்டு தேடாம இருக்குமா? அது உனக்கே தெரியும். அவ உனக்கு எப்படி தேடுவான்னு தெரிஞ்சே இப்படி கேட்கற? அவ கண்டிப்பா என்ன தேடுவான். அவ மனசு, அவ கண்ணு எல்லாமே என்ன தேடணும். என்ன, நானும் அவளை முழுக்க முழுக்க தேடுவேன். ஒரு நாள் முழுக்க அவளை பார்க்காம. சரி மச்சி, நான் ட்ரை பண்றேன். மச்சி, ட்ரை பண்றேன்னு சொல்லாத. காலையில வீட்டுல இருந்து கிளம்பிடு. நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கம் வரவே வராத. நான் சொல்லும் போது இங்க வா. அப்புறம் நீயே பாரு என்ன நடக்குதுன்னு. சரிடா மச்சான். மச்சி, மனசை போட்டு குழப்பாம நிம்மதியா தூங்கு. நாளைக்கு பொழுது நல்ல பொழுதா விடியும். சரிடா மச்சான். கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கே ஏனம்மா. மூடினார் அந்நேரமும் உன்னை கண்டே, ஒரு விரல் என்னை தொடுகையில் உயிர் நிறைகிறேன் அழகா. என்னடி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? என்னாச்சு? மறுபடியும் பயம் வந்துருச்சா என்ன? இல்ல, இப்பதான் கொஞ்சம் பயம் இல்ல. பாருடா, அப்போ பயம் போயிடுச்சா? ஆமா, கொஞ்சம் போயிருக்கு. பரவாயில்லையே. அப்போ 2-3 நாளைக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சுன்னா இன்னும் 2-3 நாள்ல மொத்த பயமும் போயிடும், அப்படிதானே? தெரியலையே. தெரியலையா? அடி, சரி சரி, உன்னோட பயத்தை போக்குறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வேணும் வேணும், உங்க ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் வேணும். பரவாயில்லையே, என்னோட ஐடியா என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏய், அதெல்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணி பார்த்துடணும்டி. அதெல்லாம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, இப்ப அமைதியா இருக்க மாதிரி தான் நினைப்பேன். போங்க. ஓய், என்னடி இப்பவே போங்கன்னு சொல்றேன்? கல்யாணம் 2-3 நாள் தான் ஆகுது.
இதுக்கே போங்கன்னு சொன்னா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கு தெரியும்ல. சும்மா அதை பத்தி பேசாதீங்க. நீங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? இப்ப பேசிட்டு தானே இருக்கோம், அப்புறம் என்ன? ஐயோ இது இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். பேசலாமா? என்னவா? எதை பத்தி? காலேஜ் பத்தியும்? அதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சடி, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்லைங்க, அதான் காலேஜ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்களே. இனி ஓப்பன் ஆனதும் காலேஜ் போக வேண்டிய வேலை மட்டும் தானே, அதெல்லாம் நான் கரெக்டாக போயிடுவேன். அப்புறம் வேற என்னமா? வேற எதை பத்தி பேசணும் சொல்லுமா? இல்லைங்க, நான் இதை பத்தி சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்களே? இதுக்கடி எப்ப பாரு இதையே கேட்கறேன். நான் உன் மேல கோவமே பட மாட்டேன். நீ கோவப்படுற மாதிரியே கேட்டாலும் நான் உன் மேல கோவமே பட மாட்டேன். எது வந்தாலும் கேளு. என்னம்மா? இல்லைங்க, இது வந்து என் தங்கச்சி அபி இருக்கால. அபிக்குட்டி? அபிக்குட்டிக்கு என்ன? ஆமாங்க, அபி பத்தி தான். அபிக்குட்டிக்கு என்னம்மா? ஏய், என்ன காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணுமா? எது வந்தாலும் சொல்லுறீங்க. அப்படின்னா இல்லைங்க, அவளும் என்ன மாதிரி தானே ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறான். அதனால ஃபீஸ் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இது அது இல்லைங்க, இது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவளுடைய ட்ரீம் ட்ரீம் பாய் பத்தி. ஓ அதுவா? அந்த விஷயமா என்கிட்ட என்னம்மா பேசணும்? ஏங்க இது பத்தி உங்ககிட்ட தாங்க பேசணும். அபி ட்ரீம்ல வரவன லவ் பண்றான்னு சொன்னல. அதை ஏற்கனவே சொல்லிட்டியம்மா. ட்ரீம்ல எவனோ ஒருத்தன் வரும், அவளதான் அபி லவ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் முகத்தை கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுதானே? மறுபடியும் இருக்கா அதை பத்தி? ஆமாங்க, அதை சொன்னல, அவ்வளவுதான் அவ விரும்புறான்னுட்டு. ஆனா இப்போ விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. வேற மாதிரியா? என்ன மாதிரிமா? இல்லங்க, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க என்கிட்ட கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? உனக்கு சின்ன கொண்டாடி, உன்னை திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேடி. சொல்ல வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லுடி. நமக்கு டைம் வேற போயிட்டு இருக்குடி. எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல. ஏங்க சும்மா அவசரப்படாதீங்க, இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? முக்கியமான விஷயம்? சரி, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுமா? அபி ட்ரீம்ல ஒரு பாயை லவ் பண்றானு. அடி, அதை ஏற்கனவே சொல்லிட்டியம்மா, ட்ரீம்ல ஒருத்தன் லவ் பண்றான்னுட்டு. அதுக்கப்புறம் என்னம்மா மேற்கொண்டு விஷயத்த சொல்லுமா? டென்ஷன் ஆகாதீங்க, நான் இப்ப விஷயத்த சொல்லிடுறேன். அபி இப்படி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கால, ஆனா நம்ம வெற்றி இருக்கால. ஏய், இப்ப எதுக்கு வெற்றி பத்தி பேசுற? ஐயோ விஷயம் இருக்குங்க, நம்ம வெற்றி இருக்கால. நம்ம வெற்றி இருக்காமா? சொல்லு, என்ன அவனுக்கு? இல்லைங்க, நம்ம வெற்றி என் தங்கச்சி அபிய ஒன் சைடா லவ் பண்றானு தோணுதுங்க. ஆஹா, டி வெற்றி, உன் விஷயம் வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க. இவ வரைக்கும் வந்திருக்க, இவளுக்கு எப்படி தெரியும்? என்னடி சொல்றான்? வெற்றி அபிய ஒன் சைடா லவ் பண்றானா? ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க நான் நிறைய விஷயம் பாக்குறேங்க. அபி எங்க இருக்கானோ அங்கதான் வெற்றியும் இருக்கா. அபிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அபிய சிலிமிஷம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அபிய ஏதாவது சீண்டி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கானா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ வெற்றி அபிய ஒன் சைடா விரும்பிட்டு இருக்கானு தோணுதுங்க. சிச்சா, ஏமா மொபைல் கதெல்லாம் வச்சு நம்ம அதை லவ்னு சொல்லிட முடியுமா? இல்லங்க, எனக்கு தெரியும், காலேஜ்ல இப்படிதான் ஒரு பொண்ணை விரும்பினா அவ பின்னாடி போய் போய் வம்பிழுப்பானுங்க. இங்க வெற்றியும் அபிய அப்படிதான் வம்பிழுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, வெற்றி எப்ப அவிய ஒரு மாதிரி பாக்குறான். நானும் பார்த்தேன், அவிய பாக்குறது என்ன நான் சொல்லட்டுமா? வெற்றி அபிய சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் மகனே, வெற்றி, உன் சோலி முடிஞ்சு போச்சுடி. என் பொண்டாட்டியே உன் லவ் கண்டுபிடிச்சிட்டானா அப்போ வேதம்மா. எனக்கு என்னமோ கதை கந்தலாயிடுமோன்னு பயமா இருக்கடா. சரிம்மா, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றது? இல்லங்க, வெற்றியும் பாவம்ல, வெற்றி என் ஃப்ரெண்டு, அவன் மனசுல எதையாவது ஆசையை வளர்த்துக்கிட்டு, ஏன்னா அபி வேற பையனை லவ் பண்றா பாத்தீங்களா, அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் செட் ஆகாது இல்லைங்க. நாளைக்கு நீங்க தான் வெற்றியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணணுங்க. அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் வெற்றிக்கு? அதுக்கு என்னம்மா பண்ணிட்டா போகுது? தேங்க்ஸ்ங்க. வெற்றி என் ஃப்ரெண்ட் இல்ல, அவ மனசை வலிக்க கூடாது. அபி என் தங்கச்சி, அவ மனசை வலிக்க கூடாதுல்ல, அதனால தாங்க. ஏன்னா அபி வேற பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன் மனசை மாத்திக்க மாட்டான். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும், அதே போல வெற்றியை பத்தி எனக்கு தெரியும். வெற்றி இது வரைக்கும் எந்த பண்ணி பார்த்தது கூட கிடையாது. அவன் என்ன பண்ணிக்கிட்டே அவ்வளோ பேச மாட்டான், என்கிட்ட மட்டும்தான் பேசுவான். ஆனா இப்போ அபிய விரட்டி விரட்டி சீண்டி சீண்டி வம்பு எடுத்துட்டு இருக்கான்ல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுங்க வெற்றி அபிய லவ் பண்றான்னு. உங்களால அது கண்டுபிடிக்க முடியலல்ல, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஐயோ, சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கமா. என்னால கண்டே பிடிக்க முடியல. நீ வேற மாதிரி தெரியுமா? சரி, இவங்கள பத்தியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணணுமா? இல்லங்க, அபிக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ல, அதான். போகணும். உன் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த புருஷனுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் இருக்கு, பண்றியாமா? இல்லங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லம்மா, அந்த லைட்டை மட்டும் அணைச்சா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதை அணைச்சிட்டு வந்துடுறியா? போங்க, எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறேன், லைட்டா அணைக்கணுமா?
அப்புறம் என்னடி அதை நிறைய பேசி வச்சிடும். இனி பேசுறதுக்கு எதுவும் ஸ்ட்ரைட் ஆக்ஷன் மட்டும்தான். இப்போ நோட்டி என்னங்க தங்கத்தாமரை மகளே வாருக, அத்தித்தாவது மனமே வாழக. பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. ஐயோ அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. பொண்டாட்டி அங்கிக்கடி ஓதட்டு முத்தம் அக்கம் பக்கம் இந்த சத்தம் கேட்காதம்மா எதுக்கு அச்சம். கோடியில ஒருத்தியம்மா கோலமயில் ராணி, ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி. இல்ல இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க கூடாது. அவி நீ ரொம்ப உயிரா விரும்பிட்டு இருக்க. ஆனா என்னால முடியல. எனக்கு பயமா இருக்குடா. வெற்றியை என்னால அவாய்ட் பண்ண முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி பண்றது ரொம்ப தப்பெல்லாம் வளர்க்க கூடாது. இங்க பாரு, எப்படியாவது இன்னைக்கு வந்துரு. உன்னை பத்தி நான் வெற்றி கிட்ட கண்டிப்பா நாளைக்கு சொல்லணும். காட்டுறியா? ஏய் நீ இன்னைக்கு இல்லடி, என்னைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. வாடி வா, வந்து என்ன பாரு, காட்டிட்டா போகுது. அதுக்கு முன்னாடி என் காதல உன்கிட்ட சொல்லிட்டுமா? உன் முகத்தை இப்ப நீ என்ன சொன்ன? ஐ லவ் யூ டி ஓபி டார்லிங்னு சொன்னேன். இப்போவாது புரியுதா நான் யாருன்னு?